So next நம்ம third question என்ன பார்க்கலாம். இது ஒரு previous year question தான். So third question. Consider the following LPP so mini கொடுத்திருக்கக்கூடிய objective function mini of z is equal to என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 2x1 plus x2 subject to the constraints that is 3x1 plus x2 is equal to 3 and second constraint 4x1 plus 3x2 is greater than or equal to 6 and x1 minus 2x2 is less than or equal to 3 and non-negative restrictions that is x1 comma x2 is greater than or equal to 0 கொடுத்திருக்கக்கூடிய term objective functions இருக்கு constraints இருக்கு non negative restrictions இருக்கு இப்போ இதுக்கு என்ன questions கேட்டிருக்காங்க அப்படினா to form the initial simplex table the number of artificial slack question என்ன வெச்சுக்கோங்க artificial slack number of artificial slack to be added option என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க first option என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 3 and the second option 2 and the third option is 1 d option is 0 ஓகேங்களா இது ஒரு previous year question கொடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துல artificial slack நமக்கு என்ன தெரியும் artificial slack வந்து எத்தனை ஆட் பண்றோம் அப்படிங்கிறது சோ இது வந்தக்கூடிய சில மிஸ்டேக்ஸாவும் இருக்கும் இந்த क्वेश्चனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ராங்கா பாத்துக்க எப்படி எல்லாம் ராங்கா ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சோ ஸ்லாக் அப்படிங்கறப்ப நம்ம என்ன அங்க ஆட் பண்ணுவோம் ஸ்லாக் வேரியபிள் எங்க ஆட் பண்ணுவோம் நம்ம ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா ஸ்லாக் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்லாக் வேரியபிள் எங்க ஆட் பண்ணுவோம் கொடுத்திருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அங்க எல்லாம் நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுவோமா கொடுத்திருக்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் எங்க இருக்கு பாருங்க less than or equal to constraints third constraint இருக்கா இங்க ஒரு slack ஆட் பண்ணிப்போம் அப்ப ஒரு slack ஆட் பண்ணிப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேரியபிள் ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் எத்தனை இருக்கு பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் எங்க ஆட் பண்ணப்போம் இங்க ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் இருக்கும் இங்க ஒன்னு ஆட் பண்ணிப்போம் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் இது ஒன்னு ஆட் பண்ணும் அப்ப ரெண்டு ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் ஒரு ஸ்லாக் வேரியபிள் அப்படி நம்ம பார்த்துட்டு டோட்டலா என்ன பண்ணிருப்போம் 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்குன்னு நம்ம சூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் பண்ண மிஸ்டேக்ஸ் அது மட்டும் தான் டு ஃபார்ம் த கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிம்ப்ளெக்ஸ் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் வேரியபிள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चंस கொடுத்திருக்க டேர்ம் என்னது ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் வேரியபிள் ஓகேங்களா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் நீங்க क्वेश्चனை மீன் பண்றப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் அப்படிங்கறப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படினா ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் மீனிங் நம்ம என்னது ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக்னு क्वेश्चंस கிடையாது நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன இருக்கும் அப்படினா ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக் கிடையாது ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக் கேக்குறாங்களா ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் கேக்குறாங்களா மட்டும் டீடைலா பாத்துக்கோங்க அண்ட் கேக்கல அவங்க கேட்டது ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் அப்படினாவே என்ன மீனிங் அப்படினா ஆட் ன்னு அர்த்தம் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஸ்லாக் ஸ்லாக்குக்கு மீனிங் என்ன அப்படினா ஆட் ஆர் ரொம்ப மந்தமா இருக்கு ரொம்ப டிலேடா இருக்கு அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் ஸ்லாக் அப்படி ஸ்லாக்னா ரொம்ப டிலேடா இருக்கு ரொம்ப மந்தமா இருக்குன்னா அதுக்கு சம் பூஸ்ட் ஆஃப் த எனர்ஜி அப்படிங்கறது அதுக்கான மீனிங் அப்ப ஸ்லாக்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்கு சம் பூஸ்ட் ஆஃப் தேவை அப்படிங்கறது அர்த்தம் அப்ப நீங்க கேட்டிருக்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக் கேட்கல இந்த क्वेश्चंस கேட்கும்போது ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக்னா ஆன்சர் 3 இஸ் a perfect answer நமக்கு கேட்டிருக்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் அப்படினா ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் ஸ்லாக்னா ஆட்னு ஒரு மீனிங் நாம எடுத்துப்போம் ஸ்லாக்குக்கு இன்னொரு மீனிங் என்னது ஆட் அப்படின்னு அர்த்தம் அப்ப எத்தனை ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்றீங்க அப்படிங்கறது தான் क्वेश्चंस சோ ஓகேங்களா அப்ப எத்தனை ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஒரு ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்ல அங்க ஒரு வேரியபிளோ இங்க இருக்கிற சர்ப்ளஸ் வேரியபிள் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணோம் வெறும் ஸ்லாக் மட்டும் நம்ம அங்க எடுத்துக்கவே கூடாது அப்ப எத்தனை வேரியபிள் ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் இருக்கு நமக்கு A ஆப்ஷன் கிடையாது B ஆப்ஷன் இஸ் பெர்ஃபெக்ட்லி மேட்ச் நமக்கு கேட்டிருக்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக் இருக்கா ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் இருக்கா நீங்க கிளியரா கவனிக்கணும் இந்த क्वेश्चन நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணதுக்கான ரீசன் அதுதான் நீங்க கேட்டிருக்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்லாக் நாட் ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் ஸ்லாக் கேட்கல
ஓகேங்களா? அவன் கேக்குறப்ப ஆர்டிபிஷியல் ஸ்லாக்னா என்ன மீனிங்? ஸ்லாக் அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். அப்போ எத்தனை ஆர்டிபிஷியல் வேரியபிள் ஆட் பண்றீங்க அப்படிங்கறத கொஸ்டின். எத்தனை ஆர்டிபிஷியல் வேரியபிள் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்லணும்? அத்தனை ஆர்டிபிஷியல் வேரியபிள் ஆட் பண்றோம். 2 ஆர்டிபிஷியல் வேரியபிள் மட்டும் தான் ஆட் பண்றோம். 2 ஆர்டிபிஷியல் வேரியபிள் மட்டும் தான் ஆட் பண்றோம். ஆப்ஷன் தேர்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி இஸ் a perfect answer. சோ நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்ன இருக்கணும்? ஏ ஆப்ஷன் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கு அப்சல்யூட்லி ராங். ஏன்னா கேட்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் அண்ட் ஸ்லாக் இருக்கா, ஆர்டிபிஷியல் ஸ்லாக் இருக்கான்னு நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நம்பர் ஆஃப் வேரியபிள் கேட்கும்போது கொஞ்சம் கிளியரா ஆன்சர் பண்ணணும். இன்னொரு மிஸ்டேக்ஸ் அதுல நம்ம என்ன பாசிபிள் நம்ம மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்னா, கொடுத்த கன்சைன்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா less than or equal to டைப் greater than or equal to டைப் கொடுக்கும்போது ரைட் சைடு வேல்யூஸ் வந்து ரைட் சைடுல வந்து நெகட்டிவ் சைன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த நெகட்டிவ் சைன்ஸ் கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம சிம்பிளா மட்டும் தான் கவனிப்போம். கிரேட்டர் லெஸ் தென் சிம்பிளா மட்டும் தான் கவனிப்போம். இங்க இருக்கக்கூடிய மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடும். நமக்கு என்ன பண்ணிருப்போம்? இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எந்த டைம் டுயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட தாண்டி வேற எந்த மெத்தடா இருந்தாலும் கண்டிப்பா RHS வேல்யூ எப்படி இருக்கணும்? மஸ்ட் பி a நான் நெகட்டிவா இருக்கணும். நெகட்டிவ் சென்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க பாசிட்டிவா மாத்துறப்போ கண்டிப்பா என்னவா இருக்கும்? உங்களுக்கு என்டையர் த்ரூ ஆன் த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணும்போது இங்க நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா நெகட்டிவா மாறிடும். அதே மாதிரி இங்க இன்இக்வாலிட்டி என்னவா மாறிடும்? கிரேட்டரா லெஸ் தெனா மாறிடும், லெஸ் தெனா கிரேட்டரா மாறிடும். அப்போ நீங்க மஸ்ட் வாட்ச் என்னவா இருக்கணும்? ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ல ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை வேரியபிள் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மஸ்ட் வாட்ச் என்ன பண்ணிருக்கணும்? BI ஓட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆல் தி BIs அது வந்து எப்படி இருக்கணும்? நான் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க டக்கு நீங்க கால்குலேட் பண்ண போகணும். அதுக்கு முன்னாடி நீங்க இதை ஃபாலோ பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அப்பவும் ஆன்சர் வந்து ராங்கா நீங்க போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அப்ப அதனால நீங்க ரெண்டு இடத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க படிக்கும்போது ஆர்டிபிஷியல் ஸ்லாக் இருக்கா, சர்ஃப்லெஸ் இருக்கா, இல்ல அது எப்படிங்கிறது கிளியரா இங்க படிக்கணும். அட் தி சேம் டைம் இங்க கன்சைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடுல வேல்யூஸ் எப்படி இருக்கு நீங்க அதையும் ப்ராப்பரா கோ த்ரூ பண்ணணும். இதுதான் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த क्वेश्चंसல ரிப்பீட்டடா கேட்க ஒரு டைப் ஆஃப் क्वेश्चंस நம்ம இத பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த क्वेश्चन தேர்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி இஸ் a perfect match. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन. நீங்க படிக்கும்போது ஸ்லாக் இருக்கா, ஆர்டிபிஷியல் ஸ்லாக் இருக்கா, சர்ஃப்லெஸ் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. அது மட்டும் தான் நம்ம இம்பார்ட்டண்டா பாக்குறோம். அட் தி சேம் டைம் கொடுத்தக்கூடிய கன்சைன்ஸ்ல நமக்கு என்ன டைப் இருக்குன்றது பாருங்க. ரைட் சைடுலோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் क्वेश्चन. இது ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चंस தான். கவனிங்க. இந்த ஃபாலோயிங் இதே பேசிஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் தான். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதே டைப்ல தான். இந்த ஃபாலோயிங் LPP கொடுத்திருக்கக்கூடியது minimize of the z. Minimize z is equal to 4x1 plus 2x2. 4x1 2x2 subject to the constraint என்ன இருக்கு அப்படின்னா 3x1 plus x2 is greater than or equal to 7 and minus x1 minus x2 is less than or equal to 21. And third constraint x1 plus 2x2 is greater than or equal to 10. ஓகேங்களா? and non-negative restrictions அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? x1, x2 is greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The number of artificial variable is used to solve the LPP in a simplex method. என்ன கேட்டிருக்காங்க? artificial number of artificial variable. Number of artificial variables or variable used to solve the simplex method. It's a simplex method அப்படின்னு கேட்டிருக்காங்க. number of artificial variable நீங்க எழுதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா number of artificial variable என்ன அப்படின்னா ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆப்ஷன்ஸ் 1 2 அது தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சி ஆப்ஷன் வந்து 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் டி ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 2 3 0. இது 6 கிடையாது, 0. இப்போ எத்தனை ஆர்டிபிஷியல் கொடுத்த given LPP ல எத்தனை ஆர்டிபிஷியல் வேரியபிள் ஆட் பண்றோம் அப்படி கேட்டிருக்காங்க. ஒன்லி ஆர்டிபிஷியல் ஸ்லாக்ல இல்ல, ஒன்லி ஆர்டிபிஷியல் வேரியபிள்ஸ். ஆர்டிபிஷியல் வேரியபிள்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? வேரியபிள் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ரைட் சைடுல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. கன்சைஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம சர்ஃபேஸ் பண்றோம், எங்கெல்லாம் ஈக்குவல் டு கன்சைன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எங்க கொடுத்திருக்க டேர்ம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா? கொடுத்துல ஈக்குவேஷன்ஸ் இருந்தா அங்க ஒன்னு டேர்ம் இருக்கணும். அங்க நம்ம ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா லெஸ் தென் கிரேட்டர் தென் மட்டும் தான் இருக்கு. இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஸ்லாக் யூஸ் பண்ணிருப்போம்.
சர்ப்ளஸ் யூஸ் பண்ற இடத்துல மட்டும் தான் ஆர்டிபிஷியல். எங்க கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இங்க ஒரு கிரேட்டர் சிம்பிள் இருக்கா, இப்போ ஒரு சர்ப்ளஸ் பண்ணுவோம், சர்ப்ளஸ் கூட ஒரு ஆர்டிபிஷியல் வேரியபிள், அப்ப இங்க ஒன்று ஆட் பண்ணும். இங்க ஒரு கிரேட்டர் சிம்பிள் இருக்கு, இங்க ஒரு சர்ப்ளஸ் வரணும், இங்க சர்ப்ளஸ் கூட ஒரு ஆர்டிபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணும். இப்போ டோட்டலா எத்தனை ஆர்டிபிஷியல் வேரியபிள் இருக்கு, 2 ஆர்டிபிஷியல் வேரியபிள் இருக்கு. அப்ப ஓகேங்களா, அப்ப given வேரியபிள் given LPP ல எத்தனை ஆர்டிபிஷியல் வேரியபிள் நம்ம ஆட் பண்ண போறோம், 2 வேரியபிள்ஸ் அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல நம்ம சால்வ் பண்றோம். இதே क्वेश्चனை கொடுத்துட்டு எத்தனை ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். ஸ்லாக் வேரியபிள் என்ன இருக்கணும், ஒரே ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை ஆர்டிபிஷியல் அண்ட் ஸ்லாக் வேரியபிள் அப்படின்னா ஆன்சர் என்ன பண்ணிருக்கலாம், 3 ன்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். ஆர்டிபிஷியல் 2ம் ஸ்லாக் 1 ஆட் பண்ணிக்கலாம், 3ன்னு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்குரிய ப்ரொசீஜர்ஸா நம்ம சொல்லக்கூடிய. இந்த கொஸ்டினையும் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 5th கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. The total number of slack or surplus variable to be introduced to write the following LPP slack and surplus variables அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா that is maximization டைப்பா இருக்கு. maximization டைப் அப்படின்னா என்ன இருக்கலாம், 3x1 plus 2x2 plus 5x3 subject to the constraints என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2x1 minus 3x2 is less than or equal to 3 and x1 plus 2x2 plus 3x3 is greater than or equal to 5 and 3x1 plus 2x3 is less than or equal to 2 and non-negative restriction என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா non-negative restrictions x1 and x2 and x3 are greater than or equal to 0. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A option is 1 and B option is 2, C option is 3 and D option is 4. ஓகேங்களா, the total number of slack and surplus variable அப்படின்னு சொல்லுவோம். or slack or surplus, slack and surplus தான் slack r அப்படின்னு கொடுத்திருக்காங்க, slack and surplus அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த क्वेश्चनல எத்தனை slack எத்தனை எத்தனை slack எத்தனை surplus அப்படிங்கறத ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இப்போ எத்தனை ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ண போறோம், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் பாருங்க, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எத்தனை கன்ஸ்ட்ரைன்ட், 3 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா. இப்போ எத்தனை ஸ்லாக் வேரியபிள் இருக்கு, less than or equal to கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்லாக் வேரியபிள் இருக்கு. இப்போ less than எங்க இருக்கு, ஒரு ஸ்லாக் வேரியபிள், ஒரு ஸ்லாக், இங்க செகண்ட் இங்க ஒரு ஸ்லாக் ஆட் பண்ண போறோம், இங்க ஒரே ஒரு சர்ப்ளஸ் ஆட் பண்ண போறோம். அப்ப எத்தனை ஸ்லாக் இருக்கு, 2 ஸ்லாக்கும் ஒரு சர்ப்ளஸ் ஆட் பண்ண போறோம். இங்க நீங்க எழுதும்போது ஸ்லாக் ஆர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி மீன் பண்ணீங்கன்னா ஸ்லாக் ஒன் சர்ப்ளஸ் ரெண்டும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். அண்டுன்றதா அவங்க 6 அப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும், அவங்க 6 தான் கொடுத்துருக்காங்க. இது அல்லது அதுங்க அப்புறம் அண்டு ஈக்குவலாலாம் கொடுக்கிறது, நமக்கு ஈக்குவலா இல்லை ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா நீங்க அதை சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ ஒரு வேலை ஸ்லாக் ஆர் சர்ப்ளஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இது அல்லது அதுன்னு சொல்லியிருக்கா, ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்லாக் 2 கிடைச்சிருக்கு, சர்ப்ளஸ் 1 தான் கிடைக்குது, இது அல்லது அதுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. இப்போ பேரலா தான் நம்ம ப்ராசஸ் பண்ண இருக்கணும். அப்போ ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் ஆறுங்கிறப்போ அது அண்டு தான் கொடுத்துருக்கணும், ஸ்லாக் ஆர் சர்ப்ளஸ்ங்கிறப்போ இது ஆப்ஷன் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 அப்படின்னா. நீங்க கேட்குற மாதிரி ஸ்லாக் மட்டும் கேட்டதுன்னா நம்ம 2னும் சர்ப்ளஸ் மட்டும் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 2 or 1ல தான் 2 and 1ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணோம், அப்படி எப்படி 3 சொல்லலாம் அப்படின்னா நம்ம கேட்டிருக்கிறது அவங்க அண்ணு தான் கேட்டிருக்கணும். ஆக்சுவலி நம்ம கேட்டிருக்கிறது ஆறுன்றதுனால நம்ம ஸ்லாக் ஆர் அல்லது இப்போ ஸ்டாக் அல்லது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது ரெண்டுல ஏதாவது அப்போ ரெண்டுமே தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராப்ளத்துல. கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணிருக்கணும், 3 டேர்ம்ஸ் இருக்குமா, இந்த 2 டேர்ம் ஆட் பண்ணுறோமான்னு பாருங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எத்தனை ஸ்லாக் இருக்கு, 2 ஸ்லாக்கு ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள், டோட்டலா நம்ம என்ன இருக்கணும் 3 ஆட் பண்ணிக்க போறோம். இன்ட்ரோடியூஸ் த சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல 3 டேர்ம்ஸை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். 5th क्वेश्चனுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 5th क्वेश्चனுக்கு ஆன்சர் சி இஸ் ய பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த ஆர் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அண்ட் அப்படிங்கறத அவங்க ஆர் ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். 6th क्वेश्चन. இப்போ இது ஒரு previous year question. A linear constraint
Ax1 A1 x1 plus A2 x2 is greater than or equal to B is equivalent to அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. is equivalent to அப்படின்றப்போ A1 x1 minus A2 x2 is less than or equal to B ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? minus A1 x1 minus A2 x2 is less than or equal to minus B. Next C option minus A1 x1 plus A2 x2 is greater than or equal to B. And D option என்ன சொல்லலாம் பாருங்க. minus A1 x1 plus A2 x2 is greater than or equal to minus B. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு டேர்ம் சொல்லணும் அப்படின்னா throughout the equation மைனஸ் போத் சைடும் மல்டிபிள் பண்ணா அந்த டிஃபரன்ஸ் ஆகும். அதுவும் இதுக்கு ஈக்குவலான ஒரு கன்சைன்ஸ் தான். ஒரு டைம் மட்டும் ஒரு சைடு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா அது அன்பேலன்ஸ்ட் ஆகும். இப்போ போத் சைடு மைனஸால மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்கும்? இதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஈக்குவலண்ட் மீன்ஸ் இதுக்கு ஈக்குவலான ஒரு டேர்ம் சொல்றோம். அப்ப என்டையர் ஈக்குவேஷன்ஸ்க்கு மைனஸால மல்டிபிள் பண்றோம். இப்போ மைனஸால மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா எப்படி ஆன்சர்ஸை கொடுத்திருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இந்த ஆப்ஷனை என்டையர் ஈக்குவேஷன் போத் சைடு மல்டிபிள் பண்றோன்றப்போ கண்டிப்பா என்ன இருக்கணும்? ரெண்டு பக்கமும் ரெண்டு வேரியபிளும் நெகட்டிவா இருக்கும், இங்கேயும் நெகட்டிவா இருக்கும்னு பார்த்திருப்போம். அந்த வகையில நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே ஆன்சர் ரெண்டுமே நெகட்டிவ். இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவா இருக்கு. இதை என்டையரா மைனஸ் பண்ணும்போது என்ன இருக்கும்? ரெண்டுமே நெகட்டிவா தான் இருக்கும். அப்ப இதுதான் பாசிபிள். இதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு, இதுல ஒரு பாசிட்டிவ், இதுல இப்ப ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா இந்த த்ராட் த லெஃப்ட் சைடுல மல்டிபிள் மைனஸ்ல மல்டிபிள் என்ன கிடைச்சிருக்கும்? எகைன் ரெண்டுமே தான் மைனஸ் இருக்கும். அப்போ இது மட்டும் தான் நமக்கு பாசிபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஆப்ஷன்ல இன்னொரு டேர்மும் இந்த மாதிரி டேர்ம்ல எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டைப்ல கொடுத்து இங்கேயும் இப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவ் தான். அப்போ இந்த டேர்ம்ல ஒரு மைனஸ் கொடுத்துட்டு கேட்டிருந்தேன், இந்த இடத்துல பிளஸ் கொடுத்து இந்த சேஞ்ச் பண்ணிருந்தா அந்த மாதிரி கொடுத்துருந்தானா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இப்போ கொடுத்துருக்கதை நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பாத்துக்கோங்க. throughout the equation both side மைனஸால மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் இந்த இடத்துல பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேர்ம்ங்கிறது நெகட்டிவா இருக்கும், இதோட வேல்யூஸும் வந்து நெகட்டிவா மாறிடும். ஓகேங்களா? இது ஃபுல்லி நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவா மாறிடுச்சு. ஓகேங்களா? போத் சைடு நெகட்டிவா பண்ணதுல ஈக்குவேஷன்ஸ் என்ன பேலன்ஸ் ஆயிடும் இல்லையா? இங்க ஒரு நெகட்டிவ் இங்க ஒரு நெகட்டிவ் ஆல்சோ பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த நெகட்டிவ் இன்சைடு மல்டிபிள் பண்ணா வரும் A1 x1 minus A2 x2. அப்போ ஒரு டேர்ம் நெகட்டிவா மல்டிபிள் ஒரு டேர்ம் டைரக்ஷன்ஸ் மாத்தும் போது அங்க இன்இக்வாலிட்டியும் மாறிடுமா? அது சைன் மாறிடும். அப்ப கிரேட்டரா ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் லெஸ் தென் கிரேட்டரா மாறிடும். அப்ப இந்த டேர்ம் என்ன இருக்கும்? கொடுத்த கிரேட்டரா இருந்தா லெஸ் தெனா மாறிடும். ஒருவேளை ஆப்ஷன் கொடுக்குறப்போ மைனஸ் பின்னு கொடுத்துட்டு அதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும். இதுவும் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி என்ன இருக்கு? இதுவும் கிரேட்டர் தானா கொடுத்துட்டு மைனஸ் பின்னு கொடுத்துருந்தா ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். பட் நமக்கு அந்த இயர்ல கேட்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு பி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை ரெண்டும் நெகட்டிவ் கொடுத்துட்டு இதுவும் மைனஸ் கொடுத்துட்டு இந்த சைனையே மாத்தாம கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆன்சர் நம்ம என்ன பண்ணிருப்போம்? ரெண்டு பக்கம் மைனஸால மல்டிபிள் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆன்சர் கொடுத்திருப்போம். கண்டிப்பா அது கிடையாது. சைனை மாற்றும் போது கண்டிப்பா என்ன இருக்கணும்? இங்க ஃபுல்லா சைன் மாறிடும், இங்கேயும் சைன் மாறிடும். அந்த இன்இக்வாலிட்டியும் சேஞ்சஸ் ஆகும்ன்றதை சில பேர் மறந்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்? இந்த சைனை சேஞ்ச் பண்றோம், இங்கேயும் சைன் பண்றோம். அப்ப இன்இக்வாலிட்டிங்கிறது என்ன? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் மாறிடும், லெஸ் தன்ங்கிறது கிரேட்டரா மாறிடும். ஒருவேளை ஈக்குவலா இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகேங்களா? அப்போ 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் a perfect match. இது ஒரு டிஆர்பி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இன்இக்வாலிட்டிங்கிறது நமக்கு மாறும் அப்படிங்கிறது மட்டும் தான். இந்த இன்இக்வாலிட்டி மாறுங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அந்த இயர்ல கேட்கும்போது அந்த சேஞ்சஸ் நமக்கு பெருசா ஒரு இன்இக்வாலிட்டி மாறுங்கிறதுனால பெருசா சேஞ்சஸ் நமக்கு பெருசா கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன் of the characteristics of the standard form. One of the characteristics of the standard form of LPP is one of the characteristics of the standard form of the LPP. Standard form கேட்டிருக்காங்க. One of the characteristics. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா all the variables are negative அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the RHS each contains RHS of contains the equations
equations is negative அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? third one option C option, the objective function is maximization or minimization type, mini type, maximization or minimization type. And D option, the RHS element of each constraints is positive. Each constraints are positive. So நமக்கு ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, one of the characteristics of the standard form, முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் standard form. அங்க திரும்ப ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்ப standard formனாவே நமக்கு எப்படி இருக்கணும், constraints objective functions எப்படி இருக்கலாம், standard form பொறுத்த வரைக்கும் objective functions எப்படி இருக்கலாம், maximization or minimization ஆ இருக்கலாம். அப்ப objective functions எப்படி இருக்கலாம், maximization or minimization டைப்பா இருக்கலாம். அப்ப கண்டிப்பா அந்த ஆன்சர் நமக்கு ஈஸியா பிக் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்ல எப்படி இருக்கும், ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைனா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஆல் தி பிஐஎஸ்ஆர் வந்து என்ன இருக்கணும், நான் நெகட்டிவா இருக்கணும். அவன் என்ன கொடுத்திருக்கான், ஆல் தி வேரியபிள்ஸ் தேர்ட் கண்டிஷன் என்ன இருக்கணும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆல் தி வேரியபிளா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஆல் தி வேரியபிளா என்ன இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி நான் நெகட்டிவா இருக்கணும். அவன் நெகட்டிவ் நான்னு ஒரு வார்த்தை அவன் கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்ப நெகட்டிவ் கொடுத்திருக்கான். அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா ராங். நான் நெகட்டிவா இருக்கணும். ஆல் தி வேரியபிளா நான் நெகட்டிவ். அதனால அதை நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன தப்புன்னு சொல்றோம் அப்படின்னா, the RHS of the equations is ஈக்குவேஷனா இருக்கு, இஸ் என்னவா இருக்கணும், உங்களுக்கு RHS ஓட வேல்யூ என்ன இருக்கு, நெகட்டிவா இருக்கு சொல்றாங்க. நெகட்டிவ் கிடையாது, நான் நெகட்டிவ். இந்த இடத்துலயும் நான் ஒரு வார்த்தை கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுதான் சரின்னு சொல்லிட்டோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் ஆர் மினிமைசேஷன் இருக்கும். அப்ப டி ஆப்ஷன்ல என்ன மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா, the RHS of the each element constraints is பாசிட்டிவ் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும் அவசியம் கிடையாது. பாசிட்டிவ் சொல்லிட முடியாது. நான் நெகட்டிவ்னா ஜீரோவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம் தான் அர்த்தம். மஸ்ட் பி எ பாசிட்டிவ் நம்ம கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா? மஸ்ட் பி எ பாசிட்டிவ் கிடையாது. ஒருவேளை இது ஒரு ஆப்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதுல மேக்ஸிமைசேஷன் டைப் ஒன்லின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனை கூட நீங்க யோசிச்சு இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவும் இன்க்ளூட் ஆகும். ஆனா மஸ்ட் பி எ பாசிட்டிவ் மட்டும் கொடுக்கல, அதனால நான் இதை சூஸ் பண்ணலாம். ஆனா அப்படி கொடுக்கல. RHS of each element is நான் நெகட்டிவா தான் இருக்கணும், பாசிட்டிவ் மட்டுமே சொல்லிட முடியாது. சில ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜீரோவாவும் இருக்கலாம் அப்படிங்கறத அதை சொல்றோம். அப்போ சி ஆப்ஷன் இஸ் a perfect match. ஓகேங்களா? 7th क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி இஸ் a correct answers. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In a canonical form of LPP, linear programming problem, the objective functions, the canonical form of the given LPP, linear LPP, இந்த objective functions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, must be maximization type. B option must be minimization type. And the third option என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, maybe maximization or minimizations. D is not defined. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, canonical form அப்படினாவே தெரியும். canonical formனாவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், canonical formல objective functions only maximization டைப்பா இருக்கணும், constraints எல்லாமே less than or equal டைப்பா இருக்கும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கணும்ன்றது படிச்சிருக்கோம். இப்போ எல்லாமே objective function வச்சு தான் கொடுத்திருக்காங்க. objective constraints நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. அப்ப objective function must be எப்படி இருக்கணும், maximization டைப்பா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மென்ட்டே படிச்சிருக்கோம். இப்போ must be a maximization, minimization கிடையாது. இப்போ மேபி மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கா இருக்கும், canonical ஃபார்முக்கு கிடையாது. டிஃபைன் பண்ண முடியலன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க டிஃபைனே பண்ண முடியாது. ப்ராப்ளமே எல்பிபியை ப்ராப்பரா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒன்று மேக்ஸிமம் இருக்கணும், லாஸா இருக்கணும், ஒரு கெயினா இருக்கணும். இது நம்ம எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அப்போ in a canonical form of a LPP in a objective functions must be எப்படி இருக்கணும், maximization type. அப்போ 8th क्वेश्चனுக்கு ஆப்ஷன் A is a perfectly match. ஓகேங்களா? 8th क्वेश्चனுக்கு நம்ம 8th क्वेश्चனுக்கு ஆப்ஷன் A தான் நமக்கு சரியான ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம்.
9th question. கவனிங்க. Graphical method is usually to find the solution of an LPP if the objective function contains அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்போ 2 வேரியபிள், பி ஆப்ஷன் 3 வேரியபிள், சி ஆப்ஷன் 4 வேரியபிள் and D option only one variable. So முன்னாடி நம்ம சொல்றோம் இல்லையா, graphical method are usually to find the solutions to an LPP is an objective functions constraint கிடையாது, contains. objective functionsல எத்தனை வேரியபிள் வந்து கண்டெயின் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். that is constraint கிடையாது, contains. எத்தனை வேரியபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எத்தனை வேரியபிள் இருந்தா தான் நம்ம கிராஃபிக்கல்ல சால்வ் பண்ண முடியும். கிராஃப் அப்படின்னா 2 ஆக்சஸ் மட்டும் தான் சொல்றோம். அப்ப கண்டிப்பா எத்தனை வேரியபிள் இருக்கும்? 2 வேரியபிள் இருந்தா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்ப கிராஃபிக்கல் மெத்தட் சால்வ் பண்ணது only 2 வேரியபிள் ஆஃப் ப்ராப்ளத்தை மட்டும் தான் சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியா இருக்கும். 3 வேரியபிள் இருந்ததுன்னா அது சிம்ப்ளெக்ஸ்ல சொல்லலாம். 4 வேரியபிள் இந்த மாதிரி எந்த டேர்ம் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம்? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் only one வேரியபிள் இருந்தா நம்ம சால்வ் பண்ணவே மாட்டோம். நம்ம சால்விங் டெக்னிக்கா நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா 2 வேரியபிளாவது இருக்கணும் தான் ஆக்சஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கணும்? graphical method usually to find the solutions of LPP is objective functions contains 2 variables only அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. only contains the 2 variables. so 9th question முடிஞ்சது இல்லையா? so next நம்ம 10th question பார்க்கலாம். 10th question கவனிங்க. இது ஒரு previous question தான். the optimum solution to the LPP functions வந்து max z is equal to 4x plus 10y. next subject to the constraints என்ன பண்ணிருப்போம்? 2x plus y is less than or equal to 50 and 2x plus 5y is less than or equal to 100. next என்ன இருக்கும்? 2x plus 3y is less than or equal to 90 and x y is greater than or equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிக் சொல்யூஷன்ஸ், செகண்ட் ஆப்ஷன் not unique. third option is a degenerate solution. D option non-degenerate solutions அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு பார்க்கலாம். கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 2 வேரியபிள் தான் இருக்கு. அப்ப கிராஃபிக்கல் மெத்தட்லயே நம்மளால சால்வ் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் நம்ம சொல்லிடுறோம். என்னன்னா நிறைய பேர் 2 வேரியபிள்ஸ் பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிசல்ட்ஸ் பார்த்தோன்னே சொல்யூஷன்ஸ் இது நம்ம எப்பயுமே கிராஃபிக்கல் டெக்னிக்கை டிரா பண்ணி தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு டைரக்டா இது கிராஃபை டிரா பண்ணிடலாம். அப்ப கொடுத்திருக்க பாயிண்ட்ல ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ண பார்ப்பீங்க. கண்டிப்பா அதை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க क्वेश्चन பார்த்த உடனே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கா, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கா, நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு பார்த்த உடனே என்ன பண்ணிருந்தா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஏதாவது பேரலலா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேர்டிங்ல ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது எல்லாமே ஆப்ஷன்ஸ் நம்பர்ஸா ஆப்டிமம் சொல்யூஷன் கொடுத்திருந்தா சால்வ் பண்ணலாம். பட் இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி வேர்டிங்ல யூனிக் நாட் யூனிக்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? வேர்ட்லி பேரலல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எது பேரலல் ஆகுது? இதுல இருந்து ஒரு 2 காமனா எடுத்து பாருங்க. இதுக்கு 2 காமனா எடுத்தீங்கன்னா ஒரு 2x plus 5y வருமா? அங்க 2x plus 5yங்கிறது செகண்ட் கன்ஸ்ட்ரைனோட கனெக்ட் ஆகுது, பேரலல் ஆகுது பாருங்க. இதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் தி டேர்ம் இருக்கு. சோ பேரலல் அப்படினா இது ஒரு லைன் இருக்கு அப்படினா அதுக்கு வந்து பேரலல் இன்னொரு லைன்ல இருக்கு. அதோட மல்டிபிள்ஸா இன்னொரு லைன்ல இது போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் parallel to the any one of the constraints இருந்தாவே நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்?
பாருங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் parallel to any one of a constraints அப்படின்னா அந்த சொல்யூஷன் நாம என்ன சொல்லுவோம் ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திருப்போம் ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்ப நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன் ஒரு வேர்டிங்க கொடுக்கல அப்ப நமக்கு யூனிக் நாட் யூனிக் தான் கொடுத்திருக்காங்க அப்ப யூனிக் சொல்யூஷன் என்ன ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்ப நமக்கு எல்லாம் இருக்கும் parallel இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடைக்காதுன்னு அர்த்தம் அப்ப கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் ஏ வர்றதுக்கு சான்ஸே இல்லை இப்ப நாட் யூனிக் அப்படின்னா யூனிக் இல்ல மோர் தென் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதா அதுதான் ஒருவேளை அது ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப டீஜெனரேட் நான் டீஜெனரேட் வந்து இதுக்கு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் டீஜெனரேட் சொல்யூஷன் நான் டீஜெனரேட் சொல்யூஷன் எங்க சொல்லுவோம் பேசிக் வேரியபிள் இருந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல சொல்ல போறோம் அடிஷனலா சில வேரியபிள் நான் பேசிக் வேரியபிள் இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறம் ஜீரோ ஆகுதா இல்லையா நம்ம பார்க்க போறோம் நமக்கு ரெண்டு வேரியபிள் தான் கிராஃபிக்கல் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம் இதுல நம்ம ஸ்லாக் சர்ப்ளஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே போறது இல்ல ஸ்லாக் வேரியபிள் எடுத்து அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சொல்லவே போறது இல்ல ஏன்னா ரெண்டு வேரியபிள் ஒருவேளை மூணு வேரியபிள் கொடுத்திருந்து அதை சால்வ் பண்ணும்போதுன்னா டீஜெனரேட் நான் டீஜெனரேட் பத்தி கான்செப்ட் பேசலாம் நமக்கு ஆல்ரெடி ரெண்டு வேரியபிளாக நம்ம கிராஃபிக்கல்ல சால்வ் பண்றதுனால டீஜெனரேட் நான் டீஜெனரேட் நீங்க செக் பண்ணணும் அவசியமே கிடையாது ஓகேங்களா அப்போ யூனிக் சொல்யூஷன்ஸ் இல்ல அப்படின்னா நாட் யூனிக் இருந்தா அதுதான் நம்ம சரியான ஆன்சரா எடுத்துக்கலாம் இதே நாட் யூனிக்னு கொடுக்காம சில இடத்துல ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன்ஸ் இல்ல மெனி ஒன் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம் மெனி ஒன் சொல்யூஷனா மெனி ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம் மெனி ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் நாட் யூனிக் சொல்யூஷன்ஸ் இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமம் சொல்யூஷன் இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்ப 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான மேட்ச் ஓகேங்களா அதனால கொஸ்டினை பார்த்தோன்னே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறத விட அது எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நீங்க பாருங்க ஓகேங்களா எடுத்தோடனே அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம் ஏன்னா அந்த டைம்ல கண்டிப்பா டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா 11th கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் ஒரு ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இது பாருங்க தி நான் degenerate solution non degenerate basic feasible solution non degenerate basic feasible solution to be the system of linear equations அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x1 plus 2x2 plus x3 is equal to 4 and the second equations 2x1 plus x2 plus 5x3 is equal to 5 is அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x1 is equal to 5 and x2 is equal to 0 and x3 is equal to -1 அப்ப B ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x1 is equal to 0 and x2 is equal to 5/3 and x3 is equal to 1/3 C ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x1 is equal to 0 and x2 is equal to 2 and x3 is equal to 0 and D ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x1 is equal to 2 and x2 is equal to 1 and x3 is equal to 0 so இதுல கொடுத்திருக்கிறதுல non degenerate basic feasible solution அப்படினு கொடுத்திருக்காங்க non degenerate basic feasible solution degenerate basic நம்ம என்ன சொல்லிருக்கோம் basic variable non basic variable பிரிக்கிறோம் இல்லையா இப்ப மூணு வேரியபிள் இருந்தாவே நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படினா நமக்கு அந்த மூணு வேரியபிள் நம்ம என்ன பண்ணிருப்போம் இப்ப மூணு வேரியபிள்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கு அப்ப மூணு வேரியபிள் மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்கணும் அப்ப ரெண்டு ஏதாவது ஒரு வேரியபிள் இங்க 0 கொடுத்தாதான் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம்ல x1 0 கொடுத்து ரெண்டு சால்வ் பண்ணிருப்போம் x2 0 கொடுத்துட்டு ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க x3 0 கொடுத்துட்டு சால்வ் பண்ணி வச்சிரும் அப்ப எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் அப்படினா 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் 3 பேசிக் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த 3 பேசிக் சொல்யூஷன்ல எது பேசிக் feasible சொல்யூஷனா மாறுதுன்னு நம்ம பார்க்கணும் feasible சொல்யூஷன் அப்படினாவே அந்த வேரியபிள்ங்கிறது என்ன நான் நெகட்டிவா இருக்கணும் இல்லையா feasible அப்படினாவே நான் நெகட்டிவா இருக்கணும் அப்ப நான் நெகட்டிவா இருக்குது எதுல இருக்கு பாருங்க ஆப்ஷன் நெகட்டிவ்ல எது இருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ இருக்கு கண்டிப்பா அதை நம்ம சூஸ் பண்ணவே போறது இல்ல ஓகேவா நெகட்டிவா இருக்கு சூஸ் பண்ணவே போறது இல்ல அதுக்கு அப்புறம் நான் டீஜெனரேட்னு கொடுத்திருக்காங்க நான் டீஜெனரேட் அப்படினா டீஜெனரேட் அப்படினா பேசிக் வேரியபிளை தாண்டி ஒரு ஜீரோஸ் இருந்தது அப்படினா அது டீஜெனரேட் நான் டீஜெனரேட்னா பேசிக் வேரியபிள் மட்டும் தான் 0 ரிமைனிங் எல்லாமே என்ன இருக்கணும் நான் ஜீரோவா இருக்கணும் அப்ப ஒரு வேரியபிள் மட்டும் தான் ஜீரோவா இருக்கணும் ரிமைனிங்லாம் வேல்யூவா இருந்தா தான் அது நான் டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்லலாம் அப்ப அப்படினு பார்க்கறப்போ சி ஆப்ஷனும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏனா ஒரு வேரியபிள் 0 அப்ப ரெண்டு வேரியபிள் 0 ஆயிடுச்சு இல்லையா இது டீஜெனரேட் சொல்யூஷன் சொல்றோம் அப்ப கண்டிப்பா ரிமைனிங் 2 ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர் சூஸ் பண்ணணும்
கொடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த 2 ஆப்ஷன் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆப்ஷன் தான் நமக்கான சரியான ஆன்சரா இருக்கிறதுக்கான சான்சஸ். அப்ப கண்டிப்பா அந்த வகையில சால்வ் பண்ணும்போது நமக்கு டி ஆப்ஷன் இஸ் a perfect match இருக்கும். ஓகேங்களா? டி ஆப்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி மேட்ச். இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிருப்போம், கிளாसेस கொடுத்திருப்போம். இத சால்வ் பண்ணீங்கனா இது என்ன இருக்கு? x1 0 கொடுத்திருக்கும்போது x2 x3 ஓட வேல்யூல இங்க x2 ஓட வேல்யூ 1/3 ன்னு கிடைச்சிருக்காது. மேபி 2/3 ன்னு அந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதனால இது சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கல. ஓகேங்களா? அப்போ 11th क्वेश्चनக்கு நமக்கு என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் டி இஸ் a perfect match. இதுதான் நம்ம இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க. மூணு வேல்யூ எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சில இடத்துல என்ன பண்ணுவோம், நாலு ஆப்ஷன்ல மூணுமே நான் நெகட்டிவா கொடுத்துட்டு ஒன்னு மட்டுமே என்ன இருக்கும், எல்லாம் பாசிட்டிவ்ல கொடுத்திருந்தா நம்ம இந்த மாதிரி எந்த செக் பண்ணவும் வேண்டாம், டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம், பீசபிள் ஒரு வார்த்தை பார்த்தாவே இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிட்டு எந்த ஒரு ஆன்சர் இருக்கோ அதை செக் பண்ணிக்கலாம். அப்ப 11th क्वेश्चनக்கு ஆப்ஷன் டி இஸ் a கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? சோ இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க ரெகுலரா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம another செஷன்ஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். Thank you to all. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.